அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய வீடியோ பதிவு ஒரு வரலாற்று சம்பவம்னு சொல்லலாங்க. வேறு லெவல் இதுங்க. என்னடா வரலாற்று சம்பவம்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஏதோ குணா குகை மாதிரி மஞ்சுமல் பாய்ஸில் காமிக்கிற மாதிரி ஒரு ஒரு டெரிஃபிக்கான பள்ளத்தாக்க காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த பேட்டில் நடந்ததே இந்த இடத்துல தாங்க. இதை பார்க்கும்போதே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், வெறும் 300 மராட்டிய வீரர்கள் 10,000 பேர் கொண்ட பீஜாப்பூர் சுல்தானோட படையை இந்த பள்ளத்தாக்கில், அதுவும் பௌர்ணமி ராத்திரியில் இருட்டில் மழை காலத்தில் எதிர்த்து போராடியிருக்காங்கன்னா பார்த்துங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த படத்தில் இப்போ பார்க்குற பனஹாலா போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது கோலாப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோட்டை. இந்த கோட்டையில் தான் சிவாஜி மகாராஜும் அவருடைய வீரர்களும் தங்கியிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பீஜாப்பூர் சுல்தானோட ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டு. அதை இவங்க கேப்சர் பண்ணிட்ட தொட்டு அவருடைய மகன் அதில் ஷா 2வது கிங் வந்து பெரிய படையோடு இங்கே வந்து முற்றுகையிட்டாருங்க. இந்த அப்போ பார்த்திங்கன்னா பல மாதங்கள் ஆகியும் அவங்களுடைய முற்றுகை தளரல. அதனால் இந்த பனஹாலா கோட்டையிலேருந்து ஒன்று கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணப்போ தான் இந்த பேட்டிலே நடந்ததுங்க. இந்த பேட்டிலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரியே சித்தி மசூத்னு சொல்லிட்டு ஒரு படைத்தளபதியோட பீஜாப்பூர் படைகள் தாங்க அங்கே முற்றுகையிட்டு இருந்தாங்க பனஹாலா கோட்டையை சுற்றி. அதுலேருந்து முடிவு பண்ணி அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி இங்கே விஷால்கட்னு சொல்லிட்டு இன்னொரு கோட்டை இருக்குது, அதுக்கு மூவ் ஆகணும். இந்த 2 கோட்டைகளுக்கும் இடையில் தாங்க இந்த பவன்கெண்டுங்கிற மவுண்டைன் பாஸ் இருக்குது. இதில் வழியாக எப்படியா இருந்தாலும் தில்ஷா படைகள் வரலாங்கிறதுனால சிவாஜி மகாராஜ் என்ன பண்ணார்னா, ஒரு 300 வீரர்களோட பாஜு பிரபு தேஷ்பாண்டேன்ற ஒரு படைத்தளபதியை இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி இங்கே நிப்பாட்டிட்டு போவோம், மற்றவங்களோட சேர்ந்து அவர் விஷால்கட் கோட்டைக்கு போய் ரீச் ஆகணுங்கிறது தாங்க அவங்களுடைய முடிவு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக அந்த மவுண்டைன் பாஸில் சித்தி மசூத் தலைமையில் 10,000 பீஜாப்பூர் படைகள் வந்துருச்சுங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பாஜு பிரபு தேஷ்பாண்டே அவர் அந்த அஞ்சான் என்ஜின் அந்த படைத்தளபதி தாங்க. அவர் 300 வீரர்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் போராடி அவங்கள நிப்பாட்டியே அந்த இடத்த விட்டு பாஸ் பண்ண முடியாமல் தடுத்து நிப்பாட்டியிருக்கிறாருங்க. அதே மாதிரி சிவாஜி மகாராஜ் அங்கே விஷால்கட் கோட்டைக்கு போன கையோடு அவங்க வந்து பீரங்கி முழக்கம் பண்ணது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க சேஃபாக ரீச் ஆகிட்டாங்கன்னு. இருந்தாலும் வீரத்தோடு போராடி 5,000 வீரர்களை கொண்டு குவிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வீரத்தை பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இவங்களில் ஒரு சிலர் மட்டும்தாங்க பிழைக்க முடிஞ்சது, பாக்கி வீரர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க இந்த பேட்டிலில். அதே மாதிரி இந்த பாஜு பிரபு தேஷ்பாண்டே தளபதியும் சரி அவருடைய தம்பியும் சரி இந்த போரில் வந்து இறந்து போனதுனால அவங்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த இடத்துக்கு பவன்கெண்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு மான்யூமெண்ட்டு மெமோரியல் மாதிரி ஒரு சின்னமும் அமைச்சிருக்கிறாங்க. இப்போயும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாங்க. இப்போ தெரியுதாங்க சத்ரபதி மகாராஜா சிவாஜி மகாராஜாவால் எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு. இந்த மாதிரி செல்ஃப்லெஸ் சுயநலமற்ற படைத்தளபதிகள்லாம் நிறைய பேர் அவருக்காக வீரமாக போரிட்ட தொட்டு தாங்க அவரால் இவ்வளோ பெரிய முகலாய பேரரசுக்கு எதிராக அவங்களுக்கே சுயம சொப்பனமாக ஒரு ராஜ்யம் அமைக்க முடிஞ்சதுங்க. அதே மாதிரி இந்த பாஜு பிரபு தேஷ்பாண்டேக்கு அந்த பன்ஹாலா ஃபோர்ட்லேயே ஒரு சிலையும் வச்சுருக்குறாங்க. இப்போயும் அங்கே போனால் நீங்கள் பார்க்கலாங்க. இந்த பேட்டில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 13th ஜூலை 1660ங்க. ஜூலை மாதம்னாலே மகாராஷ்டிராவில் அடைமழை காலங்க. அதே மாதிரி அந்த அடைமழையிலையும் அதை இந்த இப்பேற்பட்ட டெரிஃபிக்கான இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மிரட்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் ஒரு 10,000 வீரர்களுக்கு அகெயின்ஸ்டாக இந்த சண்டை போட்டதாங்க இந்த பேட்டிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுங்க. வீரத்திற்கு அடையாளமான சிவாஜி மகாராஜோட ஒரு ஸ்டோரியை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. அதேமாதிரி உங்களிடம் இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல், கீப் ரெஃபரிங் டு யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்.